ஆக நாற்பது முறை என்னோடு பேசினேன் என்று சொல்கிறார். ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக, அது அந்த குற்றச்சாட்டு 16 குற்றச்சாட்டிலே அது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது. இங்கே பங்கு வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பங்கு வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி அதுவும் அதற்கும் சொல்லி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில். ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியும்? யாரை யார் வேவு பார்ப்பது? இங்கே இந்த இடத்துல வேவு பார்க்க என்ன இருக்கிறது? அதுவும் மற்றவர்கள் வேறு பார்க்கலாம், ஆளுங்கட்சி வேறு வேவு பார்க்கலாம், எதிர்கட்சி வேவு பார்க்கலாம், இல்லை எனக்கு பிடிக்காதவர்கள் வேவு பார்க்கலாம். ஆனால் அன்புமணி வேவு பார்க்கலாம்னா, ஆக 16 குற்றச்சாட்டுகளிலே அது ஒரு மிகப்பெரிய என் மனசு வருந்திய குற்றச்சாட்டு. பல முறை நான் திண்டிவனத்திலே குடியிருந்த போது, அயலாவரத்தில் இப்பொழுது குடியிருக்கிறேன், திண்டிவனத்திலே என்னுடைய வீட்டில் குடியிருந்த போது கட்சியினர் ஆர்வ மிகுதியாலே இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லு கோஷம் போடுவார்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த இரும்பே இன்னைக்கு உருகி அந்த மனசு கெட்டு 46 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு வளர்த்த 96,000 கிராமங்களுக்கு சென்று அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த கட்சி இவரால் அழிகிறதே என்று மனம் பொறுக்க முடியவில்லை. அதனாலே தான் இந்த முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. ஒரு முறை அந்த 16 குற்றச்சாட்டுகளில் இன்னொரு குற்றச்சாட்டு, இங்கே தோட்டத்தை விட்டு சற்று மாவட்டங்களுக்கு அல்லது கிராமங்களுக்கு செல்லலாம் என்று தருமபுரி சேலம் போக முடிவு செய்தேன். அப்பொழுது தருமபுரியில் இருந்த மாவட்ட செயலாளருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய செய்தி தொடர்பாளர் அவரிடமும் மைக்க வைக்கக்கூடாது, கூட்டத்தில் 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, மைக்க வைக்கக்கூடாது, மைக்க வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் தங்கியிருக்கிற விடுதியிலே தான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அதில் வருது. அதான் குற்றச்சாட்டில் வருதில்லை.
வருது. ஆக எத்தனையோ இதெல்லாம் சொன்னாங்க. மேலும் என்னுடைய மனசு அந்த இரும்பு ஊருகி, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்வார்களே, அதெல்லாம் இப்போ உருகி போயிருக்குது. ஆனாலும் என் உயிர் மூச்சுள்ள வரை இந்த மக்களுக்கு, ஊமை ஜனங்களுக்கு போல் ஒன்றையாவது நடந்து நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஏற்கனவே பல முறை இப்படி சொல்லியிருக்கிறேன். ஊமை ஜனங்கள் என்று சொல்வது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 324 சமுதாயங்கள், இந்த 324 சமுதாயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். அவர்களுடைய குழந்தைகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.